இப்பொழுதில் அருமையான தி ஒரிஜின் பிளே ஸ்கூல் ஆதம்பாக்கம் அவர்கள் எல்லாரும் சேரப் பண்ணணும். குழந்தைகள் வந்து உட்காந்து மேடையில் பாடுறதுங்கிறது ரொம்ப அரிது. இந்த குழந்தைகள் ரெண்டும் ரொம்ப அழகாக பாடித்து. அப்புறம் ராகவா அப்படிங்கிறப்பல ஒரு பாட்டு பாடுறாங்க, ராகவனை வேண்டி. Namo Raghavaya
ரொம்ப அருமையாக குழந்தைகள் பாடினா. அடுத்து சண்முக பிரியா. शिव शंभु कुमारा षण्मुख प्रिया शिव शंभु कुमारा शंभु कुमारा शिव शंभु कुमारा शंभु कुमारा शिव शंभु कुमारा षण्मुख प्रिया शिव शंभु कुमारा षण्मुख प्रिया शिव शंभु कुमारा देव बाला महादेव बाला देव बाला महादेव बाला शक्ति बाला पराशक्ति बाला शक्ति बाला पराशक्ति बाला सद्गुरु नादने स्वामीनाथा सद्गुरु नादने स्वामीनाथा सच्चिदानंदने स्वामीनाथा सच्चिदानंदने स्वामीनाथा सच्चिदानंदने स्वामीनाथा सच्चिदानंदने स्वामीनाथा षण्मुख प्रिय शिव शंभु कुमारा षण्मुख प्रिय शिव शंभु कुमारा. திரு கேசவன் அவர்கள் இந்த மியூசிக் அகாடமியை பற்றி கொஞ்சம் பேசுவார். எங்க அனுராதா தான் தன்னம்பிக்கையோட தனியா நின்று இந்த அளவுக்கு அவங்க சாதிச்சிருக்காங்கன்னா கண்டிப்பா அவங்களோட தன்னம்பிக்கை தான் காரணம் அதுக்கு. ஸோ நீங்க எல்லாரும் என்கரேஜ் பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா லைஃப்ல வருவாங்க. எங்க குடும்பத்தினர் சார்பாக நாங்க இந்த கிஃப்ட் அவங்களுக்கு கொடுக்குறோம். தேங்க்யூ. நான் ஏற்கனவே சொன்னேன், ரொம்ப அருமையான குடும்பம் இந்த குடும்பம், கலை குடும்பம் என்று. நாட்டியாலயா திருமதி விமலா கேசவன் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதோ இப்போ வந்து பாடின குழந்தைகள் பாட்டில் நிச்சயமா வேளச்சேரி பிரதர்ஸ் அப்படின்னு பின்னாளில் சொல்லக்கூடிய வகையில் இவர்கள் பாடுவார்கள் என்பது திண்ணம். இங்கு மியூசிக் அகாடமியை இந்த அனுராதா அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த குடும்பம் கலை குடும்பம். எல்லோருடைய சார்பிலும் அனுராதா அவர்களுக்கு பரிசு வழங்கப்பட்டது. இதுக்கெல்லாம் ஒரு காரணக்கர்த்தாவும் இருப்பாங்க. அது அவங்களை பெற்ற தாய். இவர்களுக்கு சேர பண்ணுங்க. அவங்க அப்பாவும் வந்திருக்கார், அவருக்கும் சேர்த்து கிளாப் பண்ணுங்க. ஏன்னா ஒரு நல்ல குழந்தைய நாட்டுக்கு கொடுத்த நல்ல கலை குடும்பத்தை வளர்ப்பதற்காக இந்த கலை எவ்வளவு எல்லாருக்கும் கலைங்கிறது வந்துடாது. பாடணும்னு ஆசைப்படுவா, பாட முடியாது. நடிக்கணும்னு ஆசைப்பட்டு ஏதோ பண்ணலாம்னு நினைப்பாங்க, ஆனால் ஃபுல்லாக வராது. எல்லாருக்கும் கலை என்பது வராது. ஆனால் இந்த குடும்பத்திற்கு கலைக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற இந்த குடும்பம், இவர்களை பெற்ற இந்த மாதரசியை நாம் மனமாற நாம் பாராட்டுவது நம்முடைய கடமை. அடுத்ததாக இசையில நாமளும் ஒத்தரா உட்காந்துருக்கோம் பாருங்க. இது நம்மளுக்கு புரியும், ஆனா ஒண்ணுமே அதை பத்தியே தெரியாதவங்களுக்கு என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது, சொன்னாலும் புரியாது. நம்ம சொல்ல சொல்ல நம்மளுடைய அந்த அனுபவம் நமக்குத்தான் தெரியும். எனவே சொன்னா புரியாது என்ற அந்த வேலாயுதத்திலிருந்து வந்த பாடலை இவர்கள் பாட வருகிறார்கள்.
அந்த கலையானது எல்லாரையும் ஈர்க்கிறது. அப்படியே நம்ம எல்லாம் கிளாப் தட்டலாம். அகாடமியில் அழகாக இந்த கீபோர்டை சொல்லித்தரும், வயலின் சொல்லித்தரும் இளங்கோ செல்லப்பா அவர்களின் பெற்றோருக்கும் நாம் நம்முடைய வாழ்த்தினை, நம்முடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வோம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதனை இந்த உலகுக்கு அளித்து கலையை வளர்ப்பதற்கு ஊக்கமளித்து அந்த குழந்தைக்கு நல்ல மேலே மேலே நிறைய மெடல்லாம் வாங்கி நல்ல புகழாக இன்று நம்மிடையே இருக்க வைத்திருக்கும் அவருடைய பெற்றோர்களுக்கும் எங்கள் மியூசிக் அகாடமியின் சார்பிலும் உங்கள் சார்பிலும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பெரியோர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, இங்கே நம்முடைய குழந்தைகள் கீபோர்டு, வாய்ப்பாட்டு, கிட்டார் மூலமாக நமக்கு ஒரு உயர்ந்த ஆரோக்கியமான இசையை நமக்கு வழங்கினார்கள். நம்முடைய இளங்கோ செல்லப்பா அவர்கள் இந்த உலகத்தை 3 முறை வலம் வந்தவர். என்னுடைய மகன் என்பதற்காக நான் புகழ்ந்து பேசுகிறேன் சொல்ல வேண்டாம். அவருக்கு முறையாக கர்நாடக இசை, மேற்கத்திய இசை அனைத்தையும் முறையாக கற்றுக்கொள்வதற்கு என்னால் முடிந்த முயற்சியை மேற்கொண்டேன். ஒரு சிறு அளவுதான், ஆனால் அவருடைய சுய ஞானத்தை கொண்டு விரிவாக்கம் செய்து இன்றைக்கு இந்த உலக உருண்டையிலே அவர் காலடி படாத நாடே கிடையாது. டென்மார்க்கு, நார்வே, இத்தாலி, நெதர்லாந்து, சுவிஸ், ஜெர்மன், பிரான்சு, லண்டன், கனடா, அமெரிக்கா ஆக உலகத்திலே 5 கண்டங்கள் இருக்கிறது. ஆசியா கண்டம், ஐரோப்பா கண்டம், அமெரிக்கா கண்டம், ஆஸ்திரேலியா கண்டம், இப்படி 5 கண்டங்களையும் அவர் வலம் வந்திருக்கிறார். லண்டன் என்றால் லண்டனுக்கு 3 முறை போயிருக்கிறார். இப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் 3 முறை போயாச்சு. ஆக அவர் கீபோர்டு வாசிப்பதற்காகத்தான் முதலில் சென்றார். டென்மார்க்கிலே அவருக்கு TX7 என்கின்ற கீபோர்டு, அந்த நேரத்தில் அது வந்த புதுசு, அதை அங்கே அன்பளிப்பாக கொடுத்தார்கள். அதே மாதிரி இத்தாலியிலே அவர் வாசிக்கிற போது அது ஒரு கம்பெனி கீபோர்டு, அது இதில் இல்லாத டோன் எல்லாம் அதில் இருக்கு. அந்த இதை அன்பளிப்பாக கொடுத்தார்கள். ஜெர்மனியிலே கீபோர்டு வாசி கொண்டிருக்கின்ற போது இவருடைய இசைக்குழுக்காக வயலின் வாசிக்க ஒருவர் வந்தார். அந்த வயலினை எடுத்து இவர் வாசித்து அங்கே இருக்கிற மக்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தினார். உடனே அந்த ஜெர்மன் வயலின், இன்றைக்கும் அதை பத்திரமாக வைத்திருக்கிறார், ஜெர்மன் வயலினை அவர்கள் அன்பளிப்பாக கொடுத்தார். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆக மிகப்பெரிய ஒரு நிலையிலே இன்றைக்கு அவர் வந்திருக்கிறார். இருந்தாலும் இந்த நம்முடைய ராதா அவர்களுடைய குடும்பம், ஐயா அவங்க அப்பா அங்கே எதிரில் இருக்கிறார், நான் பேசிக் கொண்டிருந்தேன், அம்மா அவர்கள் இருக்கிறார்கள். இது ஒரு அடையாறு ஆலமரம் மாதிரி ஒரு விழுது விட்டு பறந்து விரிந்த ஒரு இசை குடும்பம். இந்த குடும்பத்திற்கும்
என்னுடைய மகன் இளங்கோ செல்லப்பாவிற்கும் ஏதோ முன் ஜென்மத்தில் தொடர்பு இருந்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் இன்றைக்கு அவருக்கு ஓய்வு ஒழித்தலே கிடையாது. ஏகப்பட்ட அந்த ஆகாஷ் என்கின்ற ஒரு பையனை ரெக்கார்டிங் தியேட்டருக்கு அனுப்பிச்சிருந்தார். மாஸ்டர் என்ன செய்யறாரு, ரெக்கார்டிங்னு சொல்றாரு, அங்க என்ன பண்றாருன்னு பார்க்கறதுக்காக வந்திருந்தான். ஆச்சரியப்பட்டான். அவ்வளவு ஆர்கெஸ்ட்ராவை கண்டக்ட் பண்ணி கார்ட்ஸ் போட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் நோட்ஸ் எல்லாம் போட்டு ஒருத்தரை வேலை வாங்கி சவுண்ட் இன்ஜினியர் அவருக்கு வேலை வாங்கி அந்த அந்த குறுந்தகடு சிடி என்று சொல்லக்கூடிய பாடல்கள் வெளிநாட்டுக்கு போகிறது. இன்றைக்கு அண்ணாமலை ரெட்டியாருடைய காவடி சிந்து, நாட்டுப்புற தாய்ப்பால் என்று சொல்லக்கூடிய நாட்டுப்புற இசைகள், அதே நேரத்தில் நம்முடைய பாரதிதாசன், பாரதியார் போன்ற பாடல்கள் எல்லாம் வெளிநாட்டில் இருக்கிற தமிழர்கள் விரும்பி கேட்கிறார்கள். அவர்கள் இன்னும் பாடல்களை எங்களுக்கு இசையமைத்து கொடுங்கள் என்று அவர் நோட்ஸ் போட்டு கொடுக்கிறார்கள். அந்த பட்டியல் படி பாடல்களுக்கு அவர் அனுப்பி கொண்டிருக்கிறார். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே கூட நம்முடைய ராதா அம்மையார் அவர்கள் அவர்களுடைய ஆணைக்கு கட்டுப்பட்டு எந்த வேலைகள் இருந்தாலும் தொடர்ந்து இந்த இசைப்பள்ளியை நடத்துவோம் என்கின்ற ஒரு உறுதியோடு அவர் இருக்கிறார் என்றால் உள்ளபடி எனக்கு பெருமைதான். நான் ஐயா அவர்களிடத்துல பக்கத்தில் ராதா அம்மையாருடைய அப்பா பக்கத்தில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கும் போது சொன்னார்கள், தயவு செய்து எனக்கு பிறகும் என்னுடைய மகளுக்கு இந்த இசை நிகழ்ச்சியை இளங்கோ செல்லப்பா தொடர்ந்து இங்கே அவர்கள் இந்த வகுப்பை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் ரொம்ப உருக்கமாக கேட்டார்கள். நீங்கள் நீண்ட நாள் வாழ்வீர்கள், நிச்சயமாக அவர்களை விட்டு இந்த அமைப்பை விட்டு இந்த இசை பள்ளியை விட்டு அவர் செல்ல மாட்டார், நிச்சயமாக ஒத்துழைப்பார் என்று சொன்னேன். இதில் என்ன நான் சொல்ல வேண்டிய முக்கியமான கருத்து என்னவென்றால், பெற்றோர்களே, இந்த உலகத்திலே பல நாடுகள் இளங்கோ செல்லப்பா, அவர் இளங்கோ நான் செல்லப்பா, நான் சென்றிருக்கிறோம். இந்த உலகத்தை 3 முறை வலம் வந்திருக்கிறோம். ஒவ்வொரு நாடுகளிலும் அந்தந்த நாட்டு குழந்தைகள் பாடுகின்ற இசை நிகழ்ச்சிகளை எல்லாம் நாம் கண்டுகளித்திருக்கின்றோம். ஆனால் எம்மின மக்கள் எமது குழந்தைகளுக்கு ஈடு இணை இல்லை என்கிறதை இந்த மேடையிலே அவர்கள் நிகராக காட்டினார்கள் என்பதை உங்களுக்கு அறுதியிட்டு உறுதியாக சொல்லுகிறேன். உலகத்திலே எந்த நாட்டு மக்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு சரிநிகர் சமமாக நம்முடைய குழந்தைகள் இருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு உறுதியாக சொல்லுகிறேன். ஆகவே பெற்றோர்களே, தாய்மார்களே, தந்தைமார்களே, நம்முடைய குழந்தைக்கு என்ன விருப்பம் என்று நீங்கள் தெரிந்து தயவு செய்து அவர்களுக்கு அதை நிறைவேற்றுங்கள். என்னுடைய சின்ன வயசிலே என்னுடைய தாய் தந்தையர்கள் நான் எப்படி என்னுடைய மகன் இளங்கோ அவர்களை முறையாக கற்றுக்கொள்வதற்காக செலவு செய்தானோ அதுபோல் எனக்கு செலவு செய்து கற்றுக்கொள்வதற்கு வசதி இல்லாத ஒரு குடும்பத்திலே பிறந்தவர் நான். ஆனால் என்னுடைய